சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல நாட்கள் வந்துவிட்டன, பிரபஞ்சமே இனி நிற்காதே, இது உனக்கான நேரம் என்று சொல்லும் ஒரு காலம் வரவிருக்கிறது. காரணம், ஆசீர்வாதங்களின் கோளான குரு பகவான் 120 நாட்களுக்கு வக்ரம் அடைகிறார். குரு பகவான் வக்ரத்தில் இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு தெய்வீக வாய்ப்பு போன்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது செயலுக்கும் உழைப்புக்கும் உரிய பரிசு கிடைக்கும் நேரம் இது. நேர்மையாக போராடி கொண்டிருந்தும் எல்லாம் நின்றுவிட்டது என்று நினைத்தவர்களுக்கு ஒரு பிரபஞ்ச சைகையாக அமையப் போகிறது. நீ தயாராக இரு, இனி நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்றுதான் குரு பகவான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறார். குரு பகவான் வக்ரம் அடையும் பொழுது உணர்ச்சிகள், ஞானம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை உச்சத்தில் இருக்கும். வாழ்க்கையில் தடைப்பட்ட வழிகள் திறக்கத் தொடங்கும். உறவுகள் சீரடையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும். மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு வக்ர பலன் வெவ்வேறு வடிவங்களில் வரப்போகிறது. சிலருக்கு தொழிலில உயர்வு இருக்கும், சிலருக்கு திருமணத்திற்கான அழைப்பு வரும், இன்னும் சிலருக்கு ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாகும், சிலருக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம். ஏனென்றால் குரு பகவான் வெகுமதி கொடுப்பது மட்டுமின்றி திருந்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தயாராக இல்லாதவர்களை தண்டிக்கவும் செய்வார். வக்ரம் பெற்ற இந்த குருவின் மூலம் எந்தெந்த ராசிகள் மிகுந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார்கள், எந்த ராசிகளுக்கு பணம், புகழ், பதவி ஏற்படும், யார் விழிப்புடன் இருக்க வேண்டும், யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை தேவை. இந்த விஷயங்களை பற்றித்தான் இந்த காணொளியிலே விவாதிக்க போகிறோம். குரு பகவான் ஒருவரது ஜாதகத்திலே மிகவும் சுபமான, நல்ல மற்றும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார். அவரது பார்வை உங்கள் வாழ்க்கையை சுமூகமாக்கிவிடும். இப்பொழுது குரு வக்ர நிலையில வருவதால அதிக பலத்துடன் இருக்க போகிறார். இதனால பல ராசிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகிறது. மேலும் குரு பகவானின் வக்ரகாலம் 2025 டிசம்பர் 3க்கு பிறகு மிதுன ராசிக்கு வக்ரமாக செல்கிறார். அதாவது 2026 மார்ச் 12 வரை வக்ரம் அடைகிறார். எனவே குரு வக்ர நிலை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம். சிம்ம ராசிக்காரர்களே, தற்பொழுது உங்கள் ராசியிலிருந்து உங்கள் 12ஆம் வீட்டிலே குரு பகவான் வக்ரம் அடைவார். இங்கிருந்து வக்ர குருவின் பார்வை உங்கள் 4ஆம் வீட்டிலே, 6ஆம் வீட்டில் மற்றும் 8ஆம் வீட்டில் விழும். 12ஆம் வீடு எதை குறிக்கிறது? சிம்ம ராசிக்கு 12ஆம் வீடு என்பது செலவுகள், விரயங்கள், அயன சயன சுகங்கள், ஆன்மீகம் மற்றும் சுப செலவுகள், மருத்துவ செலவுகள் மற்றும் வீண் செலவுகள் என பலவிதமான செலவுகளை குறிக்கக்கூடியது. 12ஆம் வீட்டில் குரு வக்ரம் அடையும் பொழுது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக அதிக பணத்தை செலவிடுவீர்கள். அது ஒரு சுப காரியமாக, மங்களகரமான வேலையாக, முதலீடாக அல்லது சொத்து வாங்குவதாக இருக்கலாம். நீங்கள் நல்ல காரியங்களில் முதலீடு செய்யவில்லை என்றால் அந்த பணம் மருத்துவமனை செலவுகளாகவும் மாறக்கூடும். இது எப்படி நேர்மறையில் இருந்து எதிர்மறையாக மாறுகிறது? கவனமாக கேளுங்கள். 12ஆம் வீட்டில் வக்ரம் அடைந்த குரு ஒரு சுப கிரகமாகும். அவர் 8ஆம் வீட்டு அதிபதியாகவும் 5ஆம் வீட்டு அதிபதியாகவும் உள்ளார். அதனால பணம் உங்களுக்கு செலவாகும். எனவே நீங்கள் நல்ல இடத்தில் பணத்தை செலவிடுங்கள். எங்காவது முதலீடு செய்யுங்கள், எங்காவது தொலைதூர பயணத்திற்கு செல்லுங்கள், அங்கே ஒரு நல்ல விஷயத்திற்காக நீங்கள் செலவு செய்யுங்கள். இந்த வக்ரத்திற்கு பிறகு செலவு நடப்பது எனக்கு இங்கே தெளிவாக தெரிகிறது. இத்துடன் அவர் உங்கள் 5ஆம் வீட்டு அதிபதியாவார். 5ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் வக்ரம் அடைந்திருப்பது உங்க காதல் உறவுகளில் இப்போது நிறைய திருப்பங்கள் உருவாக்கப் போகிறது. கவலைப்பட வேண்டாம், இது நேர்மறையாக நல்லதாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் குரு வக்ரம் அடையும் பொழுது 11ஆம் வீட்டின் பலன்களையும் கொடுப்பார். பேச்சுவார்த்தை நின்று போயிருந்தால், அதாவது உங்கள் காதல் உறவில் பேச்சுவார்த்தை இல்லை என்றால் நிச்சயமாக பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று நான் கொள்ளுவேன். நீங்கள் பேசுவீர்கள், பேச்சுவார்த்தை மேலும் தொடரும். உங்கள் காதல் உறவில் முன்பு ஏதேனும் தவறான புரிதல் இருந்திருந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும். குரு உங்கள் 12ஆம் வீட்டிலே வக்ரம் அடையும் போது உங்கள் படிப்புக்காக வெளிநாடு செல்ல விரும்பினால் அல்லது உங்கள் சொந்த இடத்திலிருந்து தூரம் செல்ல விரும்பினால் இது நிச்சயமாக உங்களுக்கு மிகச்சிறந்த யோகமாகும். மிகவும் நல்லது, நீங்கள் செல்லலாம். அதே போல குரு உங்கள் 8ஆம் வீட்டு அதிபதியாகவும் உள்ளார். 8ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் வக்ரம் அடையும் போது சிம்ம ராசியினரை எதிர்பாராத சிக்கல்களில் இருந்தும் வெளியே கொண்டு வருவார். உதாரணமாக, நீங்கள் ஏதேனும் சட்டவிரோதமான விஷயங்களில் சிக்கி இருந்தால், எதிரிகளா தொல்லைகள் இருந்தால், அல்லது யாராவது உங்களை சிக்க வைக்க முயற்சி செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக உங்களை அந்த இடங்களிலிருந்து குரு பகவான் வெளியே கொண்டு வருவார். ஆனால் டிசம்பர் 3 அன்று குரு பகவான் உங்கள் 12ஆம் வீட்டிலிருந்து வெளியேறி 11ஆம் வீடான மிதுன ராசிக்கு பெயர்ச்சி செய்யும் போது இது உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு நல்லது. மேலும் இது உங்கள் பதவி உயர்வுக்கும் மிகவும் நல்லதாக இருக்கும். அதாவது வக்ரம் அடைந்த குரு பகவான்
11ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி செய்யும் போது வேலை மாற்றம் செய்வதற்கும் மிகவும் நல்லது. குறிப்பாக கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கிறீர்கள். பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்க பணம் யார்கிட்டாவது முடங்கி கிடந்தால் அது திரும்ப வரவில்லை. உங்களிடம் பணம் கொடுத்தவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார். ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை, அதாவது வங்கி கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது. இப்போது பாருங்கள், இந்த டிசம்பர் மாதம் 3க்கு பிறகு உங்கள் வங்கி கணக்கு இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். உங்கள் பணம் எங்காவது முடங்கி கிடந்தால், நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றுக்கு விண்ணப்பித்திருந்தால், தடைப்பட்ட அந்த வேலை இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது. அதாவது இந்த டிசம்பர் மாதம் 3க்கு பிறகு நீங்கள் உங்கள் நிதியில, உங்கள் வங்கி கணக்கில் மிக நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவீர்கள். மேலும் இது உங்கள் குடும்ப திட்டமிடலுக்கும் மிகவும் நல்லாக இருக்கும். ஏனென்றால் குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து அவர் உங்கள் 5ஆம் வீட்டை பார்ப்பார், உங்கள் 7ஆம் வீட்டை பார்ப்பார். இது உங்கள் திருமண வாழ்க்கையையும் மேம்படுத்தும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து ஏதேனும் வேலை செய்கிறீர்கள் அல்லது அடுத்த ஆண்டு 2026 தொடக்கத்தில் ஏதாவது செய்ய விரும்பினால் நிச்சயமாக ஒரு புதிய வேலையை தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை துணையின் வார்த்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களின் பேச்சை கேளுங்கள். அவர்களின் ஆலோசனைகள், பரிந்துரைகளை நீங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நல்லது. குரு 11ஆம் வீட்டுக்கு வருவது நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். அது குடும்ப திட்டமிடலாக இருந்தாலும் சரி, உங்கள் படிப்பை பற்றிய நல்ல செய்தியாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதேனும் ஒரு தேர்வாக இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குரு வக்ரம் அடைந்து உங்கள் 11ஆம் வீட்டிற்கு வரும்போது தொழில் வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் நிச்சயமாக டிசம்பர் முதல் மார்ச் 11 வரை செய்யலாம். சிம்மராசிக்காரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்டத்திற்கும் முயற்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு எழுதப்பட்டதை கொடுக்கும், ஆனால் முயற்சி உங்களுக்கு எழுதப்படாததையும் கூட பெற்றுத் தரலாம். எனவே மனம் தளராமல் இந்த 120 நாட்கள் முயற்சி செய்யுங்கள். மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கப் போகிறது என்று நான் கூறுவேன். சிம்ம ராசிக்காரர்கள் இயல்பாகவே தன்னம்பிக்கை மிகுந்தவர்களும் வழிகாட்டும் திறனுடைய தலைவர்களும் ஆவார்கள். அவர்கள் எதை செய்தாலும் அதுல சிறந்த நிலையை அடைய முயல்வார்கள். தங்கள் கனவுகளையும் இலக்குகளையும் நிறைவேற்ற வலிமையான மனநிலையை கொண்டவர்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்களின் அதிகமான எதிர்பார்ப்பு மற்றும் கட்டுப்பாட்டு குணம் மன அழுத்தத்தையும் அசாதாரண பதட்டத்தையும் ஏற்படுத்தக்கூடும். அந்த சமநிலையை பேணிக்கொள்ளும் திறனே இவர்களின் உண்மையான பலமாகும். இப்பொழுது நடக்கும் இந்த 120 நாட்கள் வக்ர காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில சிந்தனை மாற்றங்களையும் புதிய திசையையும் காட்டும். குரு பகவான் இக்காலத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், மதிப்பும் மரியாதையும் அளிக்கும் சூழ்நிலைகளையும் தருவார். ஆனால் அந்த நல்ல பலன்களை முழுமையாக பெறவும், குருவின் அருளை மேலும் வலுப்படுத்தவும் சில எளிய பரிகாரங்களை செய்தால் மிகுந்த நன்மை கிடைக்கும். இருப்பினும் குரு பகவானின் பலன்களை, அதாவது 2026 மார்ச் மாதம் வரை மேலும் சிறப்பாக மாற்ற விரும்பினால் தினமும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். இது உங்களது தன்னம்பிக்கையையும் மன அமைதியையும் சாதனை ஆற்றலையும் அதிகரிக்கும். மேலும் ஒவ்வொரு நாளும் காலை அமைதியான நேரத்தில் காயத்ரி மந்திரத்தை பக்தியுடன் ஜபியுங்கள். இது உங்கள் சிந்தனைகளுக்கு தெளிவையும் ஆற்றலையும் அளிக்கும். அதோடு வியாழக்கிழமைகளில் உங்களால் முடிந்தவரை எளியவர்களுக்கு உணவு தானம் அளியுங்கள். இது குரு பகவானின் அருளை மேலும் பலப்படுத்தும். அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, நான் அளித்த தகவல் உங்களுக்கு திருப்தி அளித்திருக்கும் என்று நம்புகிறேன்.